ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு வைக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எளிமையான முறையில், பாரம்பரியமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முருங்கைக்கீரையை நல்லா இளங்கீரையாக பறித்து நல்லா அலசி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி காம்போடு தான் போட்டிருக்கேன். காம்போடவே போடுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பு தான் வைக்க போகிறோம். இலை மட்டும் கிள்ள வேண்டாம். இந்த கீரையை பற்றி பேசணுன்னா இன்றைக்கெலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஃபாரினில் இது முருங்கைக்கீரைன்னு அலையிறாங்க. நம்ம தான் மதிக்கிறதே கிடையாது. ஒரு வீட்லேயும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம். முதல்ல நான் ஒரு சொம்பு தண்ணி அளவு வச்சுருக்கேன். சுத்தண்ணி நல்லா காயட்டும். இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம், சாம்பார் வெங்காயம் ஒரு 2, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையுமே நசுக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு உரலில் மிளகு, சீரகம், பூண்டு, சோம்பு இந்த 5த்தையும் தட்டிக்கலாம். நல்லா தட்டிக்கலாங்க. நல்லா தட்டியாச்சு. இப்போ இந்த தட்டினது அதில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுருவோம். சாம்பார் வெங்காயத்தை போட்டுருவோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு டீஸ்பூன் ரவளி மஞ்சத்தூள் போட்டுங்க. வீட்டில் அரைச்ச தூளாக இருந்ததுன்னா நல்லது. இது எல்லாமே கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். முதல்ல இது கொதித்து இதில் இருக்கிற சாரெலாம் இறங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி செய்யும்போது சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு இதில் இருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி இதில் இருக்கிற எல்லா சத்தும் இந்த தண்ணியில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு அரைச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரையே போட்டுப்போம். முருங்கைக்கீரை பழுப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதிலே போட்டுக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவு போதும். இவ்வளோதான் நான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா கொதிக்கட்டும். கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. சத்துக்கள் போயிடும். திறந்தே வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் பானையில் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் ஜாஸ்தி. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப ஓவர் வேக்காடு வேண்டாம், இருக்கட்டும். நம்ம அரைக்க தான் போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு கண் வடி வச்சு அதில் வடிகட்டிடுவோம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா அரைச்சாச்சு. இதில் காம்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் அரைப்பட்டுது. நம்ம இதிலேயே ஊற்றிடலாம். வேக வச்ச தண்ணியிலே இதிலே கலந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வேக வச்ச பாத்திரத்துலேயே வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. நல்லா இந்த மாதிரி வடிகட்டியாச்சுங்க. ஒரு முறை வடிகட்டியாச்சு. இது இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 முறை இதையும் வடிகட்டி அந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதாங்க. வடிகட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க, வெறும் சக்கை தான் இருக்குது. நம்ம இதை செடிங்களுக்கு போட்டுடலாம். உரமாக நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்தாச்சு. சக்கை தாங்குது, ஒன்றுமே இல்லை. 2 வாட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் பெப்பர் கூட நம்ம வேணும்னா இப்போது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு குடிக்கும்போது லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். இது நம்மளை பச்சை தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி குடிக்கும்போது நம்ம வாயில் எதுவுமே தட்டுப்படாது.
அவ்வளோதான். இப்போ நம்ம இது இறக்கி வச்சுட்டு இதில் கொத்தமல்லி சேர்த்து பெப்பர் சேர்த்து அழகாக வந்து குடிக்கலாம். சூடானவுடனே நான் காட்டுறேன். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப் ரெடிங்க. இது ஏற்கனவே மிளகு சீரகம் அதிலே போட்டுக்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்குது. தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கோல்டுலாம் இருந்துச்சுன்னா இந்த சூப்பு குடிச்சிங்கன்னா சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். நம்ம காலையில் டைமில் டிஃபன் சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து ஒரு டம்ளர் சூப்பு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நோய் இல்லாமல் வாழலாம், ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.